ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் சாஃப்டான ஒரு ஸ்வீட் பணியார ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் பொட்டுக்கடலையும் தேங்காயும் இருந்தாலே போதும். அட்டகாசமான டேஸ்ட்டில் இந்த பணியாரம் நீங்களும் வீட்டிலே செய்யலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பணியாரம் எப்படி செய்யணுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கணும். ஆனால் நைஸாக பவுடராலாம் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த பொட்டுக்கல்லையை அரைச்சி எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம பொட்டுக்கல்லையை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் இப்போ பொட்டுக்கல்லையை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் பின்புறம் இருக்கும் பார்த்திங்களா, ப்ரௌன் கலரில், அந்த தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தேங்காயை கட் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே துருவிட்டு செய்கிறதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது இனிப்புக்காக அரை கப் அளவுக்கு கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கட்டி வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லாமல் பொடி வெல்லமோ சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம கட்டி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நமக்கு கலந்து வர்றதுக்கு தண்ணி பத்தாதது மாதிரி தெரியும். ஆனால் போக போக வெல்லம் கரைஞ்சி வர நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி பாகுபதத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்தாலே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெல்லம் நமக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதான். இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் சூடாகி லைட்டாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெய் சூடான பிறகு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். தேங்காயை கலந்து விடும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அந்த வெள்ளைப்பாகில் சின்ன தூசியெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால நல்லா வடிகட்டிட்டு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் கேப்சர் ஆகலை. நீங்கள் ஆனால் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தாலே போதும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா இது கெட்டியாகி வர ஆரம்பிச்சிடும். நம்ம கலந்து விடும்போது இந்த மாதிரி பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்தாலே போதும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை பூர்ணம் நல்லா ஆறி வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு சைஸில் உருண்டை பிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழிப்பணியார சட்டியில் தான் இந்த பணியாரம் செய்ய போகிறோம். அந்த ஒவ்வொரு குழிகளுக்கும் ஏற்றது மாதிரி தான் நம்ம உருண்டைகளோட அளவுகளையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கணும். கடைசியாக உருட்டி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா பாருங்கள், உருண்டையோட அளவு இந்த அளவுக்காவது இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். பாருங்கள், இதே போல் மீதம் இருக்க பொட்டுக்கடலை பூர்ணம் எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்பொழுதைக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மீதம் இருக்க பூரணம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போது உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஸ்வீட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வெளி மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக அதிகம் புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான இட்லி மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதிக புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த பணியாரம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். வாசனைக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அதே போல் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஏற்கனவே இட்லி மாவில் போட்டிருப்போம். ஆனாலும் அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டா போதும். அதே போல் இந்த மாவில் வந்து லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாவோடு சேர்த்து அடித்து கலந்து விட்டுக்கலாம். மாவில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இந்த பணியாரத்துக்கு சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். கடைசியாக மாவு வந்து கரண்டியால் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். அடுத்ததான் இதை பணியார சட்டியில் எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டை எடுத்து மாவில் சேர்த்துட்டு, இப்போ பாருங்கள், மாவை நல்லா வந்து இந்த உருண்டை முழுக்க கோட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மெதுவாக இந்த குழிக்கரண்டியால் எடுத்து அப்படியே நம்ம குழிப்பணியார சட்டியில் உள்ள குழியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதே பொருள் தான் நம்ம மீதம் இருக்க எல்லாத்தையுமே வந்து உருண்டைகளை இந்த மாவில் சேர்த்துட்டு அதை அப்படியே குழியில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு குழிப்பணியார சட்டியை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நெய்யை வந்து ஒவ்வொரு குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் பார்த்தீங்கன்னா நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த குழியில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஈவனாக நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லி கொடுத்தேன் அதே மெத்தடில் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து அந்த மாவு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மாவோடு சேர்த்து நல்லா இந்த உருண்டைகளை வந்து கோட் பண்ணி எடுத்து இதை அப்படியே இந்த குழிப்பணியார சட்டியில் சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பணியாரம் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து ஒரு பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பணியாரம் எல்லாமே ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ மெதுவாக நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் தான் மீதம் இருக்க பணியாரம் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமுமே நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா நமக்கு பணியாரம் எல்லாமே இன்னொரு சைடுமே பாருங்கள் ஒரு பொன்னிறமாக எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இதே போல் தான் மீதம் இருக்க எல்லா பணியாரத்தையுமே மெதுவாக வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பணியாரம் வந்து வீட்டிலே செஞ்சு முடிச்சிட்டோம். அதுவும் குறிப்பாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சுட சுட நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.